வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச சூப்பர் சீஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் குட்டி செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாஸ்தா, மைதா, மில்க், garlic, pepper powder, oregano, chili flakes, salt, cheese and butter. குட்டீஸ், நாங்கள் இன்னைக்கு எல்போ பாஸ்தா எடுத்துருக்கோம் குட்டீஸ். அது ஆல்ரெடி நாங்கள் வேக வச்சு எடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படி வேக வைக்கணும்னு தெரியணும்னா மசாலா பாஸ்தா ரெசிபி வீடியோவில் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க குட்டீஸ். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு குட்டீஸ், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் குட்டீஸ். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி பட்டர் வந்து உருகிரும். நல்லா மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆயிடுச்சு. கருகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பூண்டு ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துருக்க பூண்டு. இப்போ இது கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம பூண்டுலாம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் குட்டீஸ். குட்டீஸ், இப்போ பாருங்க, பூண்டெல்லாம் நல்லா கொஞ்சம் அப்படியே ப்ரௌனிஷாக வந்துருச்சு, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த சமயத்தில் ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிட்டு நம்ம மைதா ஆட் பண்ணிடலாம் குட்டீஸ். இப்போ இதை நம்ம வந்து நல்லா வறுத்தெடுத்துடணும். மைதாவை கலர் மாறாமல் வறுத்தரலாம். சிம்மில் வச்சு வறுத்துருங்க குட்டீஸ். ஆனால் கலர் மாறவே கூடாது குட்டீஸ். இப்போ நம்ம வந்து மைதா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு குட்டீஸ். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க குட்டீஸ், இல்லாட்டி ரொம்ப தீஞ்சு போயிடும் குட்டீஸ். இப்போ நம்ம மைதா வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால் ஊற்றிடலாம். பால் ஊற்றவே நீங்கள் கலக்கணும். குட்டீஸ், இப்போ வந்து நல்லா நம்ம இந்த லம்ப் ஆயிருக்குல, அது எல்லாத்தையும் நம்ம வந்து உடச்சி விட்டுடலாம். மேஷ் பண்ணி அது எல்லாமே மைதா இந்த மாதிரி லம்பாகவே இருக்கக்கூடாது குட்டீஸ். பாருங்க, நம்ம நல்லா லம்பெல்லாம் போயிடுச்சு. இன்னும் கட்டியாக இருக்கிறதெல்லாம் பூண்டு குட்டீஸ். இப்போ நம்ம தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். இது நம்ம செய்யும்போது ஸ்டவ் வந்து சிம்லேயே தான் குட்டீஸ் இருக்கணும். ஹையில் போச்சுன்னா கலர் மாறிடும். அப்போ நம்மளால அது டேஸ்ட்டே ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்கும் குட்டீஸ். நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணும்போது கை விடாமல் கலக்கணும் குட்டீஸ், அப்போ தான் லம்பெல்லாம் கரையும். இப்போ தண்ணியும் போட்டாச்சு. நீங்கள் வந்து மில்க் வந்து உங்கள் பாஸ்தாவோட ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க குட்டீஸ். இப்போ நம்ம சீசனிங்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க குட்டீஸ். நெக்ஸ்ட் பெப்பர் 1/4 டீஸ்பூன் அட்டை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆரிகானோ, அதே ஒரு 1/2 டீஸ்பூன் அட்டை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அட்டை போடுறேன். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸே ஆட் பண்ணிக்கலாம் திரும்ப. இப்போ நல்லா உடம்பு கலக்கிடுங்க. நீங்கள் இதே மாதிரி சாஸ் செய்யும்போது பால் ஊற்றவே நீங்கள் வந்து எல்லாம் கலக்கிடணும் குட்டீஸ், இல்லாட்டி டக்குனு லம்ப் ஃபார்ம் ஆகி நம்மளால கரைக்கவே முடியாது.
நம்ம எல்லா சீசனிங்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சீஸ் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் இன்னைக்கு 3 ஸ்லைஸ் சீஸ் எடுத்துருக்கோம் குட்டீஸ். லாஸ்ட் ஸ்லைஸ். இப்போ எல்லாமே சிம்லேயே வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும். அப்போ தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். இன்றைக்கி நல்லா காரமாக நல்லா நாங்கள் சீசனிங்ஸ் நிறையாவே போட்டிருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குட்டீஸ். இப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம கலக்கிடலாம். அதனால் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல மாதிரி நம்ம நல்லா கலக்கிடலாம் குட்டீஸ். இப்போது சீஸ் நம்ம போட்டனால கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் குட்டீஸ். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போல்லாம் ரொம்ப திக்காகுதோ அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க. அதுதான் நல்லா நமக்கு நம்ம நினைக்கிற க்ரீமினஸ் வரும். இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி திக்காயிரும், ஒட்டவும் ஒட்டாது குட்டீஸ். ரொம்ப ஒட்டிடும், அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். ஸ்லோவாகவே ஆட் பண்ணிடலாம் குட்டீஸ். உதுத்து விட்டுடலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது குட்டீஸ். சவுண்டை மட்டும் கேளுங்களேன். வா, செம்மையாக இருக்குது குட்டீஸ். குட்டீஸ், இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் குட்டீஸ். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குட்டீஸ், இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தாவை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே வேணுன்னா நீங்கள் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டுக்கலாம் குட்டீஸ். நான் இன்னைக்கு அப்படியே எடுத்து நான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது குட்டீஸ். நல்லா காரசாரமாக, நல்லா சீஸியாக சூப்பராக இருக்குது. காரம் அதிகமாக இருக்கிறதுனால சீஸ் தெரியலான்ட்டு இல்லை, காரமும் சீஸும் ஈக்குவலாக இருக்குது. அதுவும் நல்லா க்ரீமியாக வேறு இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக குட்டீஸ். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் குட்டீஸ். தேங்க்யூ, பாய்.